ஹிந்தி பேச இந்த 3 இலக்கண விதிகளே போதும். நான் ஹிந்தி பேசி பழகின புதுசுல 2 அல்லது 3 சென்டென்ஸ் படிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். படிச்சு முடிச்ச உடனேயும் ஹிந்தி பேசுறவங்க கிட்ட போய் பேசி காமிப்பேன். நான் நல்லா பேசுறேனா அப்படின்னு ஃபீட்பேக்கும் கேட்பேன். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 2-3 சென்டென்ஸ் பழகிட்டா உடனே போய் அவங்க முன்னாடி பேசி காமிப்பேன். அப்பவும் அதே ஃபீட்பேக் தான் வரும். நல்லா பேசுறீங்க, ஆனா கொஞ்சம் தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே நெகட்டிவ் ஃபீட்பேக்கே வந்துட்டு இருக்கும். நான் சோகமாயிடுவேன். அது ஏன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் வருது? இந்த மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை கண்டிப்பா தப்பே வராது அப்படின்னு கான்பிடென்டா போனாலும் அதுலயும் தப்பு கண்டுபிடிக்கிறாங்களே. இப்படி யோசிச்சு நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். பட் இப்படி ரிப்பீட்டடா மிஸ்டேக்ஸ் வரதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம கிராமர் படிக்காம விட்டுறோம். ஒருவேளை நம்ம கிராமர் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா மிஸ்டேக்ஸ் வராதோ என்னமோ. இப்படி முடிவு பண்ணி நான் கிராமர் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எவ்வளவு படிக்கிறதுனே தெரியல. கடல் மாதிரி இருந்தது ஹிந்தி கிராமர். நீங்களும் ஹிந்தி படிக்கும் போது இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம படிக்கிற கஷ்டமே தெரியாம என்னால உங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்க முடியும். ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட ஆபீஸ் டைமோ இல்ல பிசினஸ் டைமோ எங்களோட ஆன்லைன் பேட்ச் டைமிங்கோட மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்பெல்லாம் புது பேட்ச் நாங்க ஸ்டார்ட் பண்றோமோ அப்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். இன்ஃபார்ம் மீ அபவுட் த நியூ பேட்சஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. எங்களோட ஃப்ளூயன்சி பூஸ்ட் அகாடமில எப்பெல்லாம் புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அந்த பர்டிகுலர் பேட்சோட டைமிங் உங்க ஆஃபீஸ் டைமோட மேட்ச் ஆச்சுன்னா அப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஹிந்தி வித் சுபா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமான ஹிந்தியை ஈஸி ஆக்குறதுக்கான நிறைய டிப்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. இலக்கணம் படிக்கணும்னு சொன்னதுனால ஒரு பெரிய இலக்கண புக்கு படிக்கணும்னு அர்த்தம் இல்ல. 3 இலக்கண விதிகள் சொல்றேன். அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அது மட்டும் இல்ல, நம்ம படிக்க போற கிராமர் ரூல்ஸ் 3 கிராமர் ரூல்ஸுமே ஈஸியான ரூல்ஸ். எங்க ஹிந்தி டீச்சரும் உங்கள மாதிரியே ஹிந்தி ரொம்ப சிம்பிள் ஈஸின்னு சொல்லியே ஹிந்தி சொல்லி கொடுத்துருந்தா நாங்களும் ஆர்வமா படிச்சிருப்போம். ஆனா எங்க ஹிந்தி டீச்சரு ஹிந்தி ரொம்ப கஷ்டம், பார்த்து கவனமா படிங்க, நிறைய தப்பு வரும், தப்பு வந்தா ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு படிக்கிற ஆர்வமே போச்சு. ஹிந்தி கஷ்டம்னு சொன்னாலாவது நீங்க அவங்க கிளாஸுக்கு வராம இருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாரஸ்ட்ல காட்டு தீ பரவுறது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஆனா அந்த காட்டு தீய காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களே எப்படி தண்ணி தெளிச்சு ஃபாரஸ்ட் ஃபயரை அணைச்சாங்க அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஃபால்கன் பேர்டு தான் அதிகமா தண்ணி தெளிச்சு தீய அணைக்க உதவி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால சிங்கராஜா ஃபால்கன் பேர்டுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாரு. பரிசு கொடுப்பாருன்னு பார்த்தா ஃபால்கன் பேர்ட ஒரே அடியில அடிச்சு கொண்டுட்டாரு சிங்கராஜா. ஆமா, கட்டப்பா ஏன் பாகுபலிய கொன்னாருன்னு சிங்கம் ஏன் ஃபால்கன் பேர்டை கொன்னுச்சுன்னு யோசிச்சு எனக்கு தலைவலியே வந்துருச்சு. சீக்கிரம் சொல்லுங்க. சிங்கம் ஃபால்கன் பேர்டை அடிச்சு கொன்னதை பார்த்து எல்லா மிருகங்களும் பயத்துல அமைதியாயிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு கோவம் இருந்தது. இருக்கிறதுலயே அதிகமா தண்ணி ஊத்துன ஃபால்கன் பேர்டை போய் லயன் கிங் அடிச்சு கொன்னுடுச்சே அப்படின்னு. அவங்களோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்ட சிங்கம், நான் ஏன் ஃபால்கன் பேர்டை கொன்னேங்கிறத நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. மே பதாதா ஹூ. மே அப்படின்னா நான், பதாதா அப்படின்னா சொல்றேன், இப்ப சொல்றேன் பிரசன்ட்ல. மே அப்படின்னு நம்மள பத்தியே நம்மளே பேசுறதுனால ஹூம் அப்படின்னு வருது. பதாதா, அந்த பதாதா ஏன் வருது அப்படின்னா அந்த லயன் கிங் ஒரு ஆண் சிங்கம் அப்படிங்கறதுனால பதாதா. இதே ஒரு பெண் சிங்கம் லயன் கிங்கா இருந்திருந்தா பதாதி அப்படின்னு சொல்லிருப்பீங்க. லங்கூர் பந்தர் கஹா ஹே. குரங்கு எங்க அப்படின்னு லயன் கேக்குது, சத்தமா கேக்குது. லங்கூர் பந்தர் அப்படின்னா லங்கூர்ங்கிறது ஒரு விதமான குரங்கு, பந்தர்னா குரங்கு, கஹா அப்படின்னா எங்க. குரங்கு எங்கன்னு கேட்ட சிங்கம் அதே கோவத்துல மயிலும் நரியும் எங்க அப்படின்னு கத்துது. மோர் ஆர் பேடியா கஹா ஹே. மோர்னா மயில், ஆர் அப்புறம் அண்ட், இங்கிலீஷ்ல அண்ட் இருக்குல்ல அதுக்கு ஆர் போட்டிருக்கோம். மயில் அப்புறம் பேடியா அப்படின்னா நரி, கஹா ஹே எங்க அப்படின்னு கேக்குது. தும் சப் கஹா தே? சப் லோக் முझे अपनी सही जगह बताइए. இவங்க 3 பேரையும் பார்த்து சிங்கராஜா, காட்டுத்தீ பருவம் போது நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கிறத இப்ப என்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுது. தும் சப், தும்னா நீங்க, சப்னா எல்லாரும், கஹா எங்க, தே சப்னு எல்லாரும் அப்படின்னு சொல்றதுனால நீங்க தே போட்டிருக்கீங்க. தே எதுக்கு? எல்லாரையும் குறிக்கிறதுக்கு, நிறைய பேர் ப்ளூரல குறிக்கிறதுக்கு. நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு தும் சப் கஹா தே. சப் லோக் எல்லாரும், அதுக்கு சப், லோக்னா மக்கள், சப் லோக். இந்த லோக் இல்லாம வெறும் சப் போட்டு நீங்க பேசினாலும் பிரச்சனை இல்லை. முझे எனக்கு, அப்பனி அவங்களோட, அதாவது உங்களோட அப்படின்னு சொல்றதுக்கு லயன் அவங்கள மிருகங்களை பார்த்து அப்பனி அப்படின்னு சொல்லுது. உங்களோட இல்லைன்னா அவங்களோட
அப்படின்னு வச்சுக்கலாம். சஹி, சஹினா கரெக்ட், சரியான. ஜக அப்படின்னா இடம். பதாயே, சொல்லுங்க. சிங்கம் கோவமா கத்துனதை பார்த்து எல்லா மிருகங்களும் குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க காட்டு தீ பருவம் போது எங்க இருந்தாங்க அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மே तलाब के पास थी शेर राजा, मोर ने कहा. मैं ना तलाव, இது தலாப்னு சொல்லுவாங்க, தலாப்னு சொல்லுவாங்க. தலாப்னா குளம், ஏரி குளம். அத வந்து ஹிந்தில தலாப் அப்படின்னு சொல்றோம். தலாபுக்கே, குளத்துக்கு, பாஸ் பக்கத்துல, थी இது பெண் மயில், அதனால என்ன சொல்லுது, थी சொல்லுது. शेर राजा சிங்கராஜா, मोरनी ने कहा, मोरनीனா பெண்மயில், मोरनी அப்படின்னா பெண்மயிலானது, கஹா சொல்லுச்சு. கஹா அப்படின்னா சொல்றது. நரி பயந்து ஓடி வந்து சொல்லுது, நான் என்னோட குகைக்குள்ளதான் இருந்தேன். மே குஃபா கே அந்தர் தா ஷேர் ராஜா. மே நான், குஃபா அப்படின்னா குகை, குஃபா கே குகைக்கு, அந்தர் அப்படின்னா உள்ள, தா உல்ஃப் பையன் இல்லையா, அதனால தான் சொல்லுது. யார் சொன்னது இது? பேடியானே கஹா. பேடியானா உல்ஃப், அதாவது நரி. நரி சொல்லுச்சு. பேடியானே அப்படின்னா நரியானது, கஹா சொல்லுச்சு. இப்ப அப்படியே சிங்கம் கோவமா குரங்க திரும்பி பார்த்து, உண்மையை சொல்லிரு இல்லனா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. சச் பதாவ் லங்கூர், வர்னா மே துமே மார் தூங்கா. சச் அப்படின்னா உண்மை, பதாவோ அப்படின்னா ஆர்டர் பண்ணுது. குரங்க வந்து சொல்லிரு அப்படின்னு சொல்லுது. பதாவோ லங்கூர், வர்னா இல்லன்னா, மே நான், தும்ஹே உன்னை, ஃபால்கனை கொண்ட மாதிரி உன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹே பி உன்னையும், மார் தூங்கா, மார்னா கொல்றது, மார் தூங்கானா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுது. மே पेड़ के ऊपर था, लंगूर ने कहा, और मैंने देखा कि फाल्कन पक्षी ने ही जंगल में आग लगाई. லங்கூர் குரங்கு சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, மே நான், பேடு அப்படின்னா மரம், பேடுக்கே அப்படின்னா மரத்துல, உப்பர் உப்பர்னா மேல, தா குரங்கு மேல், அதனால தா அப்படின்னு சொல்லுது. லங்கூர்னே கஹா, லங்கூர் சொல்லுச்சு. ஆர் அப்புறம் மே நான், தேகா பார்த்தேன், கீ கீங்கிறது ஒரு கனெக்டர் வேர்ட். அப்புறம் நான் பார்த்தேன், ஃபால்கன் பக்ஷினே, பக்ஷினா பறவை, நீங்க அது இல்லாம ஃபால்கன்னே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஃபால்கன்னே. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலயும் மோருக்கு பதிலா நீங்க பீஹன்னே சொல்லிக்கலாம், இல்ல பீகாக்னு சொல்லிக்கலாம், இல்ல வூல்ஃப், பேடியாக்கு பதிலா வூல்ஃப்னு சொல்லிக்கலாம், பந்தருக்கு பதிலா மங்கின்னு சொல்லிக்கலாம். அனிமல்ஸோட பேர்லாம் கரெக்டா போட்டு பேசணும்னு அவசியம் இல்ல. ஃபால்கன் பக்ஷினே நேஹி, இந்த நேஹி எதுக்கு வருது பாருங்க, ஃபால்கன் பறவைதான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஹீ வருது. ஜங்கல் மே, ஃபாரஸ்ட்ல, ஆக் லகாயி தீ வச்சுச்சு அப்படிங்கிறதுக்கு ஆக் லகாயி. ஓ, அவரே குண்டு வைப்பாராம், அப்புறம் அவரே எடுப்பாராம், அந்த மாதிரி தானே காட்டுக்கு தீ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தீய தண்ணி ஊத்தி அணைச்சிருக்கு. சிங்கம் ஃபால்கன் பேர்டை கொண்டது சரிதான், தான் வசிக்கிற காட்டுக்கு ஃபால்கன் பேர்டை எதுக்கு தீ வச்சுச்சு அப்படிங்கறத நம்ம வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். இப்ப நம்ம ஹிந்தி பேசுறதுக்கு தேவையான மூணு சிம்பிள் ஈஸி கிராமர் ரூல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலி இனி புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டேன் 3 கிராமர் ரூல்ஸ, நீங்களும் கேட்டு முடிச்சிட்டீங்க. என்ன சுபா மேடம், முகவரி படம் பார்த்துட்டு வந்தீங்களா? கேட்டுச்சா? ஓய்யோ கேட்கலையே, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. முகவரி படம் ஹேங் ஓவர் எல்லாம் இல்ல, நிஜமாவே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. ஹூம், ஹே, ஹே இந்த மூணையும் சரியா பயன்படுத்த தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் கிராமர் ரூல நீங்க படிச்சு முடிச்ச மாதிரி தான். ரூல் நம்பர் 1 பாருங்க, மே பதாதா ஹூம். மேன்னு நீங்க உங்களை பத்தி பேசும்போது ஹூன்னு தான் முடிக்கணும். தயவு செஞ்சு இந்த மேவை மைன்னு சொல்லாதீங்க, அது மை கிடையாது, மேன்னு தான் சொல்லணும். எங்க ஹிந்தி மிஸ்ஸும் மைன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க ஹிந்தி மிஸ் மட்டும் இல்ல பிரியா மிஸ், நிறைய ஹிந்தி டீச்சர்ஸ் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எவ்வளவு தடவை யூஸ் பண்றோம், அதுக்கான ஹிந்தி வார்த்தையை தப்பா சொன்னீங்கன்னா, அதாவது மைன்னு நிறைய தடவை பேசுனீங்கன்னா அது கேட்கறதுக்கு ஃபன்னியா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹிந்தி படிக்கிறீங்க, நீங்க பேசுறத பார்த்து அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரி இருந்தா நீங்க படிச்சதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சோ படிக்கும் போதே சரியா சொல்லி பழகுங்க. லங்கூர் பந்தர் கஹா ஹே, அதுல பாருங்க, அடுத்தவங்களை பத்தி பேசும்போது 3வது ஆள் 2வது ஆள் உங்களை பத்தி இல்ல வேற யாரோ அப்படிங்கும் போது அது ஹே அப்படி சொல்றீங்க. மோர் ஆர் பேடியா கஹா ஹே, அங்க எதுக்கு ஹேம் போறீங்கன்னா நிறைய பேரை பத்தி பேசுறீங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். ரூல் நம்பர் 1 இஸ் ஓவர். எவ்வளவு சிம்பிளா படிச்சு முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? இப்ப 2வது ரூல், தா, தி, தே, ஙா, நீ, இப்படி இந்த 5 சவுண்ட்ல எப்ப முடிக்கணும் சென்டென்ஸ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரூல் நம்பர் 2 முடிஞ்சது. மே தலாபுக்கே பாஸ்தி அப்படின்னு பெண்மயில் சொல்லுச்சு இல்லையா? சோ பெண்ணுன்னா தீல முடிக்கணும். மே குஃபா கே அந்தர்
தா. குகைக்குள்ள இருந்தேன் அப்படின்னு நரி சொல்லுச்சு. நரி ஆண்கிறதுனால தால முடிக்குது. இதே நீங்க நடக்க போறது எதிர்காலத்தை பத்தி பேசணும் அப்படின்னா துமே பி மார் தூங்கா அப்படின்னு சிங்கம் சொல்லுது. சிங்கம் ஆண் சிங்கம்ங்கிறதுனால மார்தூங்கா அப்படின்னு சொல்லுது. இதே பெண் சிங்கமா இருந்தா மார்தூங்கி அப்படின்னு சொல்லிருக்கோம். நிறைய பேரை பத்தி பேசும்போது தேல முடிக்கணும். தும் சப் கஹா ஹே, நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்கன்னு சிங்கம் கேட்டுச்சு இல்லையா? அதுல ஹே எதுக்கு யூஸ் பண்றீங்க? நிறைய பேர், அதனால ஹே யூஸ் பண்றீங்க. கடைசி இலக்கண விதி, மூணாவது கிராமர் ரூல், ரொம்ப முக்கியமான கிராமர் ரூல். ஒரு வினை சொல்லுக்கு பின்னாடி, அதாவது வேர்புக்கு பின்னாடி ஓல முடிக்கணுமா ஏ சவுண்ட்ல முடிக்கணுமான்னு உங்களுக்கு தெரியணும். சிங்கம் குரங்க பார்த்து சச் பத்தாவ லங்கூர் அப்படின்னு சொல்லுது பாருங்க, அது ஆர்டருக்கு. சிங்கம் குரங்குக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், அது ஆர்டர் போடுது, அதனால பத்தாவோ. சிங்கம் அவங்களோட இடத்தை என்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பத்தாயியேன்னு சொல்லுது பாருங்க. சப் லோக் முझे अपनी सही जगह बताइए. நிறைய பேர்கிட்ட நீங்க ஏதோ கேக்குறீங்க அப்படிங்கும் போது பத்தாயியே அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஏ சவுண்ட்ல முடிக்கிறீங்க. நம்ம படிச்ச கிராமர் ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குவிஸ் கொடுத்திருக்கேன். குவிஸ் சால்வ் பண்ணி பாருங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு கிராமர் ரூல்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்க. ஒரு 20 சென்டென்ஸ் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கே நீங்க கிளம்பி நார்த் இந்தியா போயிடலாம். 20 சென்டென்ஸ்ல நார்த் இந்தியா டிராவல் அளவுக்கு ஹிந்தி வந்துருமா? நம்புற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதையும் படிச்சிட்டீங்கன்னா நார்த் இந்தியா டிராவலுக்கு நீங்க ஆல்ரெடி ரெடியான மாதிரி தான். இந்த வீடியோல நம்ம படிச்சதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.